Once upon a time, in a small village nestled at the foot of a magical mountain, lived a young girl named Lily. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த ஸ்டோரியில் வர இமேஜாக இருந்தாலும் சரி, இல்லை அதில் வர கதையாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த சோஷியல் மீடியாஸில் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணியான்னு கிடைக்காது. ஏன்னா இதை வந்து நானாக கிரியேட் பண்ணது அப்படின்னு சொல்லுவாங்களா, நம்ப முடியுதா? ஆனால் இதை வந்து நான் சிம்பிளாக ChatGPTயும் அப்புறம் சில ஏஐஸை யூஸ் பண்ணி ஒரு 5 minutesல ஜென்ரேட் பண்ணது தான் இந்த ஸ்டோரி. இப்போ நான் சொல்ல போகிற சில சிம்பிளான மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் ஈஸியாக 5 minutesல இதே மாதிரி ஒரு ஸ்டோரியை ஜென்ரேட் பண்ணி யூடியூப்ல போட்டு வேற லெவல் இன்கம்ஸ் வந்து உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இது மாதிரி பண்ணுறதுக்கு சிம்பிளாக ஒரு 4 ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நீங்கள் ChatGPT ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஒரு ஸ்டோரியை வந்து கிரியேட் பண்ணுறது. செகண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டோரியில் இருக்க டெக்ஸ்ட்டை வந்து வாய்ஸாக மாற்றுறது. தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ஸ்டோரிக்குரிய இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறது. ஃபோர்த்தாக வந்து அந்த வாய்ஸையும் அந்த ஜென்ரேட் பண்ண இமேஜஸையும் வந்து மர்ஜ் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து சிம்பிளாக இருக்க 4 ஸ்டெப்ஸ். ஓகே, இதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற எல்லா மெத்தட்ஸையும் நீங்கள் பிசியில் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இதோட இன்னும் எஃபெக்டிவாகவும் ஈஸியாகவும் இருக்கும். நான் நிறைய பேர் மொபைல் இருக்கனால நான் வந்து மொபைலில் வந்து பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து க்ரோமில் போயிட்டு ChatGPT யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ChatGPT போயிட்டு ஒரு கிட்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஸ்டோரி சொல்லு அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணி அப்படின்னா அது வந்து இன்ஸ்டன்ட்டாக வந்து ஒரு அழகான புது ஸ்டோரியாக வந்து அது கொடுக்கும். ஸோ இப்போ ChatGPT வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 minute வந்து எனக்கு ஒரு ஃபுல் ஸ்டோரியை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது மாதிரி ChatGPT ஸ்டோரேஜ் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப் 2க்குள்ளே போனோம். அந்த ஸ்டெப் 2 தான் வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து வாய்ஸாக மாற்றுறதுக்கு. நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லேயே வந்து ஒரு ஏஐ வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ல போனீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் கீழே வந்து நீங்கள் அந்த ChatGPT ஜென்ரேட் பண்ண ஸ்டோரியை காப்பி பண்ணி இல்லை பேஸ்ட் பண்ணி அப்படின்னா கீழே வந்து நிறைய வாய்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த வாய்ஸ் வேணுமோ அதுக்கு அந்த மாதிரி கொடுத்துட்டு கீழே வந்து அந்த ரவுண்ட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து வாய்ஸ் வந்து கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு 1 minute வந்து அந்த ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் வந்து வாய்ஸாக மாற்றிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஐல இருந்து 333 வேர்ட்ஸ் தான் வந்து லிமிட்டாக இருந்துச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேராவாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வந்து வாய்ஸாக மாற்றிக்கிட்டேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப் 3க்குள்ளே போகணும். ஸோ இப்போ இந்த ஸ்டெப் 3 தான் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப்னே சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டோரிக்கு தகுந்த மாதிரி இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, திரும்ப அந்த ChatGPT ஓப்பன் பண்ணி அதில் இருக்க ஒரு பேரா இல்லைனா ஒரு 2-3 லைனை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஏஐ வெப்சைட்டில் போயிட்டு இமேஜ் ஜென்ரேட் பண்ணணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு லியோனார்டோ ஏஐ வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக் அனிமேட்டட் இமேஜஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து கார்ட்டூன் இமேஜஸ்லாம் வந்து இது கிடைக்காது. ஸோ இதோட எஃபெக்டிவான ஒரு கார்ட்டூன் இமேஜ் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கார்ட்ல போயிட்டு BlueWillow அப்படின்னு சொல்லி ஒரு ஏஐ பாட் இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதில் போயிட்டு /imagine prompt அப்படின்னு கொடுத்து நீங்கள் அந்த காப்பி பண்ண ஒரு பேராகிராஃப் வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து இன்ஸ்டன்ட்டாக இது மாதிரி அனிமேட்டட் இமேஜஸ் வந்து அந்த ஸ்டோரிக்கு தகுந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணும். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா பேராகிராஃபும் இதில் கொடுத்து நான் தேவையான இமேஜஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், நம்மளுக்கு முக்காசி ஸ்டெப் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரேட் பண்ண இமேஜஸையும் அந்த டவுன்லோட் பண்ண வாய்ஸ் வந்து மர்ஜ் பண்ணணும். ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த எடிட்டிங் ஆப் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா InShot வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து InShotோட இன்டர்ஃபேஸ் தான் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். அதே மாதிரி எல்லாரும் வந்து காமனாக யூஸ் பண்ணுற ஒரு ஆப். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் InShot ஓப்பன் பண்ணி நான் ஜென்ரேட் பண்ண எல்லா இமேஜஸ் வந்து இதில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஏஐ வாய்ஸில் வந்து ஜென்ரேட் பண்ண வாய்ஸஸ் வந்து இதில் வந்து அப்படியே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்குறப்ப அந்த வாய்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோஸையும் வந்து அரேஞ்ச் பண்ணி முடியும். அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதில் சப்டைட்டில்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி அந்த வாய்ஸுக்கு தகுந்த டெக்ஸ்ட்டை வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் ஒரு கரெக்டான இடத்துல வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் வந்து ஒரு வேற ஸ்டோரி வந்து மேக் பண்ணிடலாம். ஸோ இதை ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் 1080 60 FPS 30 FPS சேவ் பண்ணிட்டு இதை வந்து நீங்கள் யூடியூப்லையோ இல்லை வேறு ஏதோ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் அப்லோட் பண்ணி அப்படின்னாலும் இதுக்கு வந்து எந்த விதமான காப்பி ரைட்மே வந்து உழுவாது. ஸோ இது மூலியமாக நீங்கள் யூடியூப்லையோ வேறு சோஷியல் மீடியாஸில் அப்லோட் பண்ணி ஈஸியாக வந்து உங்களால் மணி வந்து மேக் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் மணி மேக்கிங் ட்ரிக்னே சொல்லலாம். கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 100% ஃப்ரீ தான். ஓகே, இப்போ நான் வீடியோவில் சொன்ன எல்லா ஆப்ஸ் வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஈஸியாக வந்து எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் மறக்காம பண்ணிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.